பெண்களை தெய்வமா பார்க்கும் இந்த தர்மத்துல பெண்களை ஒடுக்கப்படுகிறார்களா? உங்களுடன் இணைந்திருப்பது நான் தீபன் தரிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. வணக்கம். வணக்கம். சனாதன தர்மத்துல பெண்களுக்கு கொடுக்கும் மதிப்பெண். முதல்ல சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையில பெண்களுக்கு மிக உயர் மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மனுஸ்மிருதியில அந்த ஸ்லோகத்துடைய மீனிங் மட்டும் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் பெண்கள் பூஜிக்கப்படுகின்றார்களோ அங்கே எல்லாம் தேவர்கள் கூடியிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க பூஜிக்கப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியது லிட்டரலா பூஜை கிடையாது. எங்கெல்லாம் பெண்கள் மரியாதைக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் பெண்களை பாதுகாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அங்க எல்லாம் தேவர்கள் கூடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஸ்லோகமே நமக்கு புரிய வைக்கும். சனாதன தர்மத்துல எப்பயுமே பெண்களை ஒதுக்கணதும் கிடையாது, ஒடுக்கணதும் கிடையாது. ஆனா சுவாமிஜி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு சனாதன தர்மத்துல சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வருது. அதாவது இவங்களாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, இவங்களுக்குலாம் சுதந்திரம் இல்லை, இவங்களுக்கு இப்படிதான் கேட்டுதான் அவங்க செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? ஒரு தர்மம்னு இருக்கும்போது அது எந்த தர்மமாக இருந்தாலும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதுபடி வாழ்ந்தால் வாழ்க்கையில சந்தோஷமாக வாழலாம், இது செய்து வாழ்ந்தால் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சில எப்பயுமே ஒரு கோட்பாடுகள் இருக்கும். இந்த பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 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 வாக்கியம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா மனுஸ்மிருதியில இருந்து. ஸ்திரையக சுவாகந்தரியம் நாஹர்ஹதி, ஸ்திரீகளுக்கு சுவாகந்தரியம் இல்லை, சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஸ்மிருதியில இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா இந்த 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 இது சொல்லப்பட்ட சூழ்நிலையே வேற. என்னன்னா அவங்க பெண்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பெண்கள் தனிமையா இருந்தது இல்லை அப்படின்றது தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சிறுபருவத்தில் அப்பாவோட பாதுகாப்புல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கணவனோட இளமை பருவத்துல கணவனோட பாதுகாப்புல இருப்பாங்க. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அந்த ஸ்லோகத்திலயும் இதெல்லாம் வரும். வயசான காலத்துல பிள்ளையோட அனுமதியோட இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. சுதந்திர ஹர்ஹதி அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த தப்பான ஒரு மொழிபெயர்ப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெண்களுக்கு இங்க சுதந்திரம் இல்லை அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெண்களுடைய அந்த வாழ்க்கை முறையை வர்ணிக்கும் போது அதை சொல்லியிருக்காங்களே தவிர அதை சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லு. பெண்களுக்கு நம்ம மதத்துல எல்லா வகையான சுதந்திரம் இருக்கு. சில காலகட்டங்கள்ல அவங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பெண்களுக்கு பூநூல் இருக்கா அப்படின்னு கேட்டா பூநூல் இருக்கின்றது. அப்புறம் பெண்கள் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பூஜை பண்ணலாம். பாரம்பரியமா இருக்கக்கூடிய கோயில்களை விட்டுட்டு பாக்கியுள்ள கோயில்கள்ல பார்த்தோம்னா புதுமையா வரக்கூடிய எல்லா கோயில்கள்லயும் பூஜை பண்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல மேல்மருவத்தூர் திருங்கோயில் மலை அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அங்க போய் பார்த்தோம்னா பெண்கள் தான் பூஜை பண்றது, கும்பாபிஷேகமே பெண்கள் தான் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விடயங்கள், நிறைய குருமார்கள் பெண் குருமார்களா இருக்காங்க இப்பயுமே. அப்போ சனாதன தர்மத்துல எப்பயுமே பெண்களுக்கு எதிரானது கிடையாது. அதை அரசியல் லாபத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் சனாதன தர்மத்தை அழிப்பதற்காகவும் இந்த மாதிரியான விடயங்களை பிறர் பேசுறாங்க. நீங்க போய் சனாதன தர்மத்தில் உள்ள பெண்களை நம்ம கேட்டோம்னா, இப்போ நம்ம வீட்டில் உள்ள பெண்களை கேட்டோம்னா, அவங்க இதுக்கெல்லாம் சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வேணும்னா அது பண்ணிக்கலாம். அது அவங்க பண்ணலை. இப்போ பூநூல் பெண்கள் போடணும்னா அவங்களுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்க முடியலை, அதனால அவங்க விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா தர்மத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. சில காலகட்டத்துல அந்த பெண்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு, அது எந்த காலத்துல செய்யக்கூடாது? இந்த தீட்டு காலங்கள்ல அவங்க கர்ப்பவதியா இருக்கும்போது, தீட்டு காலங்கள்ல சில காலங்கள்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விடயங்களை சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது எதற்காக செய்யக்கூடாது அப்படின்னு, ஏன்னா
தீட்டு காலங்கள்ல வந்து அவங்க கோயிலுக்கு போகவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நல்ல காரியத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, எதுவும் தொடக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி பழக்கம் வழக்கம்லாம் வந்து நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க. இது வந்து உண்மையான சரியான ஒரு முறையா இல்லையா? அதாவது நவீன காலத்துல கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க, கடைபிடிக்காதவங்களும் இருக்காங்க. அதாவது தீட்டு என்பது இயற்கையான ஒண்ணு. இறை பெண்களை வந்து இறையா பார்க்கிறோம் நம்ம. அதாவது பூர்ண அம்பாலோட அம்சமா பார்க்கிறோம். அம்பாலாகவே பாவிக்கக்கூடிய நாம இந்த தீட்டை மட்டும் ஏத்துக்கலன்னா, அந்த பெண்மைக்குள்ளதையான இந்த தீட்டை மட்டும் நம்ம ஏத்துக்கலன்னா நம்ம குற்றவாளிகள் ஆயிடும். அதனால இந்த இந்த தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தரப்படக்கூடிய ரெஸ்ட் டைம். அவங்க அந்த காலகட்டத்துல இமோஷனா அவங்களுடைய இமோஷனாவும் பாடியும் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதனால சில காரணங்களை சொல்லி இல்லைன்னா நம்ம வந்து அவங்கள வேலை வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விடயங்களை சொல்லி வச்சாங்க. இப்ப பார்த்தோம்னா ஊர்ல பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கிச்சனுக்கு போய் சமைக்க கூடாது சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு அதாவது சில விதிமுறைகள் என்ன செய்வாங்க, ரூம்குள்ள செஞ்ச அடைச்சி வைப்பாங்க. அப்படி அடைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே அது அவங்களுக்கு ரெஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட டைம். அதை வந்து பிற்காலத்துல வந்தவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கடைபிடிச்சனால அந்த விஷயங்கள் மாறி போச்சு. அது அவங்களுக்கு ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட காலங்கள். இரண்டாவது, ஒரு கோயில் இந்த பெண்கள் பீரியட்ல இருக்கும்போது அவங்களுக்கு பொதுவாகவே ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பொதுவான இடம். ஓகே, அப்போ இந்த பொதுவான இடத்தில் நம்ம போகும்போது அங்குள்ள அந்த ஈர்ப்பு சக்தி, அங்குள்ள அந்த 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 ஈர்ப்பு சக்தியானது அவங்களுக்கு மட்டுமே வந்துடும். ஏன்னா அவங்க வீக்கா இருப்பாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா எனர்ஜியும் அங்க வந்து அவங்களுக்கு மட்டுமே போகும். வேற கோயில் வந்து பொதுவான ஒரு இடமாக இருக்கக்கூடியதுனால அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்றதுனால கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுல பூஜை அறை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல பூஜை பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்க வீட்டுல இருக்கும்போது போய் விபூதி வச்சுக்கிறதுக்கோ பூஜை பண்றதுக்கோ இல்லை அவங்க இறைய வெளிப்படுறதுக்கோ அந்த காலம் வந்து தடை கிடையாது. கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டம்ல இருக்கு. அந்த சிஸ்டத்துல வந்து அது வந்து பொதுவான ஒரு இடம். அந்த பொதுவான ஒரு இடத்துல வந்து இது வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சில கோயில்கள் இருக்கும். இப்போ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் அங்கெல்லாம் போனோம்னா தீட்டு உள்ளவங்களும் போனோம். ஏன்னா அந்த கோயில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதனால அங்க பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கோயில்ல அந்த அந்த சிஸ்டம் இல்லை, அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கோயிலுக்குள்ள இந்த இந்த சிஸ்டத்தோடு இருக்கிற இந்த இந்த கோயிலுக்குள்ள நம்ம அதை கடைபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த கோயிலோட வடிவமைப்பே எல்லாருக்குமானதாக இருக்கு. அது அந்த கோயிலுக்கு அந்த கோயில்ல உள்ள கூடிய அருள் அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமானது. அதை வந்து சுயநலமா ஒரு ஆளுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே அந்த காலகட்டத்துல பெண்களை வந்து போகக்கூடாது, இங்க வீட்டுல இருங்க, ரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கோயில் போனோம்னா ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா கோயில் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரம் நடந்து போகணும். இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்கின்றதுனால அவங்கள வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. இந்த அருள்நிலை வந்து ஒரு ஆளுக்கே போயிடக்கூடாது அப்படின்றதுனால எல்லாருக்கும் பகிர்ந்து போகணும் அப்படின்றதுக்காக அந்த காலகட்டத்துல உங்களுக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. பெண்கள் வந்து தீட்டுப்பட்டவர்கள் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை வந்து சொல்லலை. இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க பெண்களை பாதுகாப்பதற்காகவும் சமுதாய நன்மைக்காகவும் தான் இது செய்யப்பட்டிருக்கு. இதை திருப்பியும் சொல்ற மாதிரி பலர் தங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக இத வந்து மாற்றி அமைத்து மாற்றி சொல்லுறாங்க. இத வந்து மக்கள் ஏன் இத சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு அது பிரகாரம் நடக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத இந்த இந்த சோசியல் மீடியா வளர்ந்த காலத்துல தேவையில்லாத பல விஷயங்கள் பலரும் பேசிக்கொண்டு தான் இருப்பாருங்க. அதனால இந்த இந்த விடயங்களை வந்து கேட்டு சரியான விஷயங்களை கேட்டு சரியான விஷயங்களை கடைபிடித்தல் ரொம்ப. சுவாமிஜி, இப்ப வந்து நீங்க கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு காரணம் அப்படி இருந்துச்சு, அது வந்து ஒரு கோயிலோட சிஸ்டம் வந்து எப்படி அது வழிமுறை எப்படிப்பட்டதோ கோயிலுக்கு போக கூடாதுன்னு இல்லை,
அந்த கோயில்ல வழக்கம் இருந்தா போகலாம். மேல்மருவத்தூர் அம்மனோட கோயிலுக்கு நீங்க தாராளமா போகலாம். ஏன்னா அந்த கோயில்ல வந்து யூஸ் டு இட், அந்த சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் மற்ற சில கோயிலுங்கள்ல வந்து அவங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப இந்த வீட்டிலேயே வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூ பறிக்கிறதோ இல்ல வந்து இந்த சாமிக்கு போயிட்டு விளக்கு ஏத்துறதோ இந்த பொட்டு வைக்கிறதோ அந்த விபூதி எடுக்கிறதோ வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தீட்டு அந்த ஒரு காரணத்தினால வந்து செய்ய மாட்டாங்க. இதை வந்து வீட்டுல வந்து தாராளமா செய்யலாமா நம்ம? அதாவது வீடுகள்ல இப்போ நம்ம கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா வீட்டுல பிறர்களும் இருப்பாங்க. இந்த பூஜையில வந்து அவங்களும் வந்து அந்த இடத்துக்கு போய் வழிபடுற மாதிரி பொதுவான ஒரு பூஜா ஆஹ் ஆஹ் அறையாக இருந்தாலும் இல்லை பூஜை மேடையாக இருந்தாலும் அதுல வந்து செய்யறதுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க பொதுவான இடம், முதல்ல அதே சொன்ன அதே காரணம் தான், அது ஒரு பொதுவான இடம். அதுல மித்தவங்களும் போய் வழிபடுறதுனால அங்க தவிர்க்க நல்லது. இப்போ அவங்களுக்கு தனியா ஒரு பூஜை அறை இருக்கு. சிலர் பார்த்தோம்னா அவங்க ரூம்லயே வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தனியா வழிபடும் ஸ்தலம் இருக்கு அப்படின்னா அதுல விளக்கு ஏற்றுறதுக்கோ அதுல பூ பறிச்சு வைக்கிறதுக்கோ எந்த ஒரு தடையும் இல்லை. சரி சுவாமிஜி, இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு தலைப்பை வந்து பார்த்துருந்தோம். நிறைய பெண்களுக்கு நிறைய இந்த கோயிலுக்கு போக வேண்டியவங்களுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கோம் நான் நம்புறேன். இன்னும் பல பதிவுகளுடன் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்மச்சுர சேனலுக்காக நான் தீபன் தணிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.